இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அற்பகாரியம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம், மோவாபியரையும் உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். அதாவது இது ராஜாக்கள் புத்தகத்தில் நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. எலிசாவினுடைய காலப்பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த வசனம் அழகா சொல்லுது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எங்களுடைய வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு அது அற்ப காரியம். நாங்கள் மலை போல நினைக்கிறதான காரியங்கள், செங்கடல் போல நினைக்கிறதான காரியங்கள் எல்லாமே தேவனுடைய பார்வையில் அது அற்ப காரியமாக இருக்கிறது. செங்கடல் தான் எங்களுக்கு முன்பாக நிற்குதே, ஆனாலும் தேவன் அதை பிளந்து உலர்ந்த தரை வழியாய் நடக்க செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவருக்கு அது அற்பகாரியமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தான் எல்லாவற்றையும் மலை போல பெருங்கடல் போல காண்கிறோமே ஒழிய தேவனுடைய பார்வையில் அது சிறிய கல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் எல்லாமே அற்ப காரியம்தான். தேவனுக்கு முன்பாக எல்லாமே அற்பமான காரியம். நாங்கள் தான் அதை பெரிதாக நினைத்து பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. அவர் எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் மேலே நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிதான அற்புதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காண முடியும். விசுவாச கண்கள் உள்ளவர்களுக்கு செங்கடலின் நடுவிலும் பாதை தெரியும். அப்படி எங்களுடைய பார்வைகள் மாறட்டும். கர்த்தரின் பார்வைக்கு இது அற்பமான காரியம் என்று சொல்லி தேவன் மேல எங்களுடைய விசுவாசங்கள் பெரிதாக இருக்கட்டும். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் செய்வார். Have a hopeful day.